ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்த வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்திலே முதல் நாளன்று இரவு வேளையிலே கொடிச்சப்பரத்திலே ஏறுவதற்காக தன்னுடைய நாயகிகளான ருக்மணி நாச்சியார், சத்யபாமா நாச்சியாரோடு கோபாலன் தன்னுடைய கரத்திலே வேத்ரம் எனப்படும் சாட்டைதனை தாங்கியவனாக கோபிகாம்ஸ்த நிகதைகபாகவே ஹேமவைத்திரமிதரேன பிப்ரதே ராஜகோப வபுஷே நமோஸ்துதே சம்பகாட வினிவாசினி ஹரே. புத்தி முக்தி மகரந்த பூஜிதம் பக்த சித்த கலஹம்ச சேவிதம் கோபிலாதி முனிபிருங்க கூஜிதம் ஸ்ரீ சம்பகேச பதபங்கஜம் பஜே என்ற ஸ்லோகத்துக்குரியவனாக ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் அகில ஜகத் காரணனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் எழுந்தருளியுடுக்கும் ஸ்ரீ வைகுண்ட பூபதியான சர்வேஸ்வரன் இந்த லீலா விபூதியிலே சம்சார சேதனோஜீவனார்த்தமாக வாசுதேவபுரி என்னும் ஜன்மகாரண்ய கஷேத்திரமான நமது தட்சிண துவாரகையிலே ராஜமன்னார் சந்நிதியிலே கிருதயுகத்தில் பிரம்மா, திரேதாயுகத்தில் பிருகு மகரிஷி மகாலட்சுமி, துவாபர யுகத்திலே அக்னி பகவான், கோபில கோப்பர்லய மகரிஷிகள், கலியுகத்திலே ராஜசேகர மகாராஜா ஆகியோருக்கு சேவை சாதித்து குணபால மதயனாய் என்று பின்னனார் வணங்கும் சோதியாய் பிரபஞ்ச ஜன கூடஸ்தரான ஸ்ரீ நம்மாழ்வாரால் வன்துவராபதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வான் இளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோபன் இளவரசு கோபலக்குட்டன் கோவிந்தன் என்று பல்வேறு திருநாமங்களைக் கொண்ட கண்ணனம் பெருமான் பங்குனி மாதத்திலே பரம பவித்திரமான பிரம்மோற்சவத்திலே முதல் நாளிலே இரவு வேளையிலே தன் நாச்சியார் சகிதமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு இரவு வேளையிலே 1000 முழு நிலவைப் போலே இங்கே சேவை சாதித்தருளும் அற்புதமான திருக்காட்சி. இந்த சிறப்பு மிகுந்த நன்னாளிலே கண்ணனெம்பெருமானை முதல் நாளன்று சேவித்தால் வாழ்விலே நமது பணியிலே முதன்மை நிலை பெறலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக தெய்வ நாயகமாக விளங்குபவன் பரவாசுதேவனான பகவானே. அதிலும் எத்தனையோ அவதாரங்கள் இருப்பினும் தசாவதாரங்களிலே தமத்புதம் என்று பாகவதம் கிருஷ்ணாவதாரத்தையே பெருமை பொங்கச் சொல்கிறது. அதிலும் கிருஷ்ண பகவான் பாலனாக, கோபாலனாக, ராஜகோபாலனாக, ஸ்ரீவித்யா ராஜகோபாலனாக திருவிளையாடல்களை நிகழ்த்தி அருளிய இந்த சிறப்பு மிகுந்த திருத்தலத்திலே கோபில முனிகளுக்காக நமது ஜன்மகாரண்ய கஷேத்திரத்தையே சிறப்பு மிகுந்த தென்துவாரகையாக மாற்றி அருளி கோகுல நிகழ்வுகளை காண்பித்தருளி இதையே தன் ராஜதானியாக்கிக் கொண்டான் பக்தர்களுக்காக. இதோ கொடிச்சப்பரத்திலே கருட கொடி உடைய கண்ணபிரான் எழுந்தருளும் திருக்காட்சி. முதல் நாள் இரவிலே கொடிச்சப்பரம் அமைகிறது. பொதுவாக கொடி என்பது
ஒரு தேசத்தினுடைய, ஒரு அரசனுடைய அடையாளமாகவே சொல்லப்படுகிறது. பொதுவாகவே கொடி மட்டுமே ஒரு தேசத்தின் வளத்தை, நலத்தை, பலத்தை பிரதிபலிக்கும் என்குமா போலே தன்னை சேவிக்க வரும் பக்தர்களுக்கு அருளையும், ஆற்றலையும், அன்பையும், பண்பையும், நிம்மதியையும், வெற்றியையும், செல்வத்தையும் அருள்வேன் என்று கூறுமா போலே கொடிச்சப்பரத்திலே கருட கொடியுடைய கண்ணனின் காட்சி அமைந்து கொண்டிருக்கிறது. எழில் கொஞ்சும் வகையிலே கொடிச்சப்பரம் மிக அற்புதமாக, அழகாக அமைக்கப்பட அந்த கொடிச்சப்பரத்திலே விஸ்வரூபியான பகவான் லாவகமாக எழுந்தருளுகின்றான். பொதுவாக கொடியும் கொடியில் அமைக்கப்படும் வடிவங்களுமே அக்கொடிக்கு உரியவனுடைய பெயரை பறைசாற்றும் எனப்படுகிறது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷ இக்ஷாமி மாசுஜஹா என்று கண்ணன் அன்று அர்ஜுனனுக்கு சொன்னான். தர்மங்களை மறந்து என் திருவடியை சரண் புகு, உன் பாவங்களை நீக்கி என்னில் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன் கோபத்தை, பாபத்தை, சாபத்தை நிவர்த்தி செய்து வெற்றி தருகிறேன் என்றானே கண்ணன். அது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நம்மை போன்ற மானுடர்களுக்கும் தான். எனவே கொடிச்சப்பரத்திலே கண்ணபெருமானின் அருளாட்சி என்றால் தருமன் நந்தா உபநந்தா என்னும் மிருகங்களை கொண்ட கொடியை அமைத்தான் என்று மகாபாரதம் கூற, அவனுடைய தம்பியான பீமன் சிங்கத்தை கொண்ட கொடியை அமைத்திருந்தான். நகுலன் சரபக்கொடி, அதாவது சிங்க முகத்தை உடைய பறவையை கொடியாக கொண்டான். சகாதேவனோ அன்னபட்சியை கொடியாக கொண்டான். அபிமன்யு சாரங்க பறவையை கொடியாக கொண்டான். பீமனுடைய மகனான கடோத்கஜன் கழுகினை கொடியாக கொண்டான். பிதாமகர் பீஷ்மாச்சாரியர் 5 நட்சத்திரங்களை கொண்ட தாள மரத்தினை கொடியாக கொண்டான். குந்தி புத்திரனான சூரியகுமாரன் கர்ணன் யானை சங்கிலி போன்ற வடிவத்தை கொடியிலே அமைத்தான். பார்த்தனான அர்ஜுனன் தன் கொடியிலே கிருஷ்ண பகவானின் ஆணைக்கேற்ப அஞ்சனை செல்வன் அனுமனை கொடியிலே அமைத்தான். வாசுதேவ கிருஷ்ணனோ கருடனை கொடியிலே கொண்டான். எனவே இந்த சிறப்பு மிகுந்த கொடியை, கருட கொடியை உடைய கண்ணனம்பெருமான் கொடி சப்பரத்திலே வருகிறான். ஏன்? நம்மை போன்ற பக்தர்களுக்கு வாழ்விலே வெற்றியை தருவதற்காக. நாமும் அவன் திருவடியை பற்றி வெற்றி என்ற அற்புதமான லக்ஷ்மி கடாட்சத்தை வாழ்விலே பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி கண்ணனின் தாளை பற்றுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.